ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லையா, அரிசி உப்புமா பண்ணியிருந்தது. அது எப்படி பண்ணுறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடு நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டு அதை கொஞ்சம் நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சம் ஃபேனில் போட்டுட்டேன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கிறச்சையே பொடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா பொடியாயிடும். இது இல்லாமல் அரிசி மாவு இல்லாமல் பொடியாயிடும். அப்படி இன்கேஸ் கொஞ்சம் மாவு இருந்ததுன்னா அதை சலித்து எடுத்துட்டுருங்கோ. அதுக்கப்புறம் அதுக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இல்லை ஜீரகம் கூட அப்புறமா போட்டுக்கலாம், இதில் போட்டு அரைக்க வேண்டாம், அது டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடும். மிளகு போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பெருங்காயம்லாம் நம்ம வறுத்து கச்சி போட்டுக்கலாம். இதை நல்லா வறுக்கணும். இந்த மிளகா வத்தலையும் நம்ம முன்னாடிலாம் இதை வறுக்க மாட்டோம் பருப்பை, ஆனால் இப்போ வறுத்து பண்ணுறேன். அது நன்னா தான் இருக்குது. நான் செஞ்சு சாப்பிட்டேன், அது ரொம்ப நல்லா இருக்குது. அதை வறுத்துட்டு அது ஆறின உடனே இந்த மிளகாயையும் பெருங்காயம் அப்புறம் பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஒரு குறக்குறானே ஓட்டிக்குங்க. அந்த அரிசி எப்படி அரைச்சாலோ அதே மாதிரி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாணாயில் இது போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணினா தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இது எனக்கு பண்ணுறச்சே காமிக்கலான்னா என்னால் போய் நிற்க முடியல, இந்த ஷூட் பண்ண முடியல, நடுங்கிறது கை கால்லாம். ஸோ அதனால் சொல்லிடலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். வாணாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் மிளகா வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் போட்டிருக்கேள் மிளகு, இருந்தாலும் உங்களுக்கு காரம் தேவைன்னா போட்டுக்கலாம். சில பேர் பச்சை மிளகா கூட போடுவோம் அதில். அதுக்கப்புறம் அது நல்லா வறுபட்ட உடனே இந்த இதையும் ரவையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது பருப்பு எல்லாத்தையும் போட்டுருங்கோ. இன்னொரு இதில் என்ன பண்ணுங்க, முதல்லையே தனியாக உங்களுக்கு உதுராக வேணும்னா 2.5லேருந்து 2.25 தண்ணி வச்சுக்கோங்க. அல்ல நன்னா எனக்கு குழவா வேணும் அப்படின்னா ஒரு 3லேருந்து இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதை என்ன பண்ணுங்க, நன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பாதி தேங்காய் போட்டுருங்க. இதில் தேங்காய் கொஞ்சம் நிறையாவே போடணும். பாதி தேங்காய் போட்டுட்டு நல்லா மூடி குக்கரில் வச்சுட்டு ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து எழுனா நல்லா பலான்னு இருக்கும். அப்போ கொஞ்சம் தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு கிளறி இறக்கிட்டோன்னா நம்மளோட சுவையான அரிசி உப்புமா ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.